துலா ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் கோச்சாரத்தில் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரம், குரு 8ல் இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி. அந்த குரு 8ல் இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அந்த சந்தோஷத்தால் நான் முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, அதனால் மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யாருக்கும் இந்த வாரம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா குரு சுக்கிரன் சனி 5ஆம் இடத்தில் இருக்குது. 5ஆம் இடம் மற்றவர்களுக்கு தான் ஆதாயமான காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங், பயம் என்பது இந்த வாரம் அதிகமாக இருக்கும். ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது. ஒர்க்கை விட்டு நம்ம வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னாக இருக்கட்டும், எதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில், ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில் எப்பயுமே ஸ்ட்ரகிள் என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. முதல்ல சொன்னது தான். இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் கவனம். குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கல. க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அமையலை. சிட்டிசன்ஷிப்புக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். அதனால் ஹெல்த் இஷ்யூவில் கவனமாக இருங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறனால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய ஆராதனை அதிகப்படுத்துங்க.